முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், குழந்தைகள் ஸ்கூல் போறதுக்கு அடம் பிடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் ஆரம்பத்திலேயே ஸ்கூலுக்கு போறதுக்கு அடம் பிடிப்பாங்க. ஒரு சிலர் கொஞ்ச நாள் போயிட்டு அல்லது 1 வருஷம் 2 வருஷம் போயிட்டு அப்புறம் திடீரென்று ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸினுடைய ஒரு புகார் இந்த ஸ்கூல் போகாத பிள்ளைகளை என்ன செய்யறது, எப்படி அதை போக வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பும் ஆதங்கமாகவும் இருக்குது. அதில் இந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நாளை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லுவாங்க. புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைப்பாங்க, அவங்களுடைய உடுப்பு எல்லாம் எடுத்து ரெடியாக்கி வைப்பாங்க. எல்லாம் ரெடியாகி அடுத்த நாள் காலையில் எழுப்பினோன்னு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கொடுமை நடக்க போகிற மாதிரி ஃபீல் பண்ணி வரமாட்டேன், எனக்கு இயலாது அப்படின்ட்டு அழுது ரொம்ப கையெல்லாம் நடுங்கி அப்படியே ரொம்ப பாதிப்புக்குள்ள ஆகுறாங்க. அப்போ இந்த பிள்ளைகளை எப்படி நாங்கள் கையாளுறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். முதல்ல இது ஒரு கொமனா 2 விஷயத்துல நாங்கள் பார்க்கணும். ஒன்று, நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போதே பிறகும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாகவும் வளர்க்கக்கூடாது. அடுத்தது ஸ்கூல் போனதுக்கு பிறகு திரும்ப நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கக்கூடியவர்களாகவும் நம்ம அந்த பிள்ளை வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரியாக நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். பொதுவாக ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு பருவத்திலையும் மனுஷனுக்கு பயம் பாரது இயற்கை தான். இந்த சின்ன வயசுல தாய் தந்தையரை விட்டு நம்ம பிரிஞ்சிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் குறிப்பா ஒரு 2 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கும். அதாவது நான் சொல்லியிருந்தேன் முதல் ப்ரோக்ராமில், நான் சொல்லியிருக்கிறேன் 5 தேவைகள் மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது. அதில் முதலாவது அன்பு தேவை, 2வது காப்பு தேவை. நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கிறோமா, நம்ம தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சிடுவோமா, நம்மளை விட்டுருவாங்களா, கை விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் குறிப்பாக இந்த 7 வயசு வரைக்கும் மேலாடி இருக்கக்கூடிய ஒரு பயமாக இருக்கும். அன்பு தேவைங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரியாக 40 வயசு ஆயினதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பயம், இப்படி நமக்கு நோய் வந்துடுமோ, நம்முடைய தொழில் பறிவைத்திருமோ அப்படின்ற ஒரு பயம். நம்ம படிப்பில் கட்டி ஆயிடுவோமா, நம்ம யூனிவர்சிட்டி போவோமா, நம்மளால சாதிக்க முடியுமா, வாழ்க்கையை நம்மளால எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்ற டீனேஜ் வயசுல ஒரு பயம். இப்படி ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு பயம் இருக்கிறது சகஜம்தான். அதனால இந்த சின்ன வயசு குழந்தைகளுக்கு இப்படி ஒரு பயம் வர்றது முதல்ல ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த பிள்ளைகளை நாங்க மோட்டிவேட் பண்ணி ஸ்கூல்ல நல்ல ஒரு தைரியமா ஸ்கூலுக்கு போற குழந்தைகளாக இந்த குழந்தைகளை நாங்க ஆக்குறதுக்கு 2 வகையில், அதாவது பேரண்ட்ஸோட பெற்றோர்களுடைய உதவியும் அவர்களுடைய அரவணைப்பும், அதே மாதிரி ஆசிரியர்களுடைய அரவணைப்பும் ரொம்ப தேவையானது. இது 2 பேரும் இதுல ரொம்ப கோஆபரேட் பண்ணணும். ஏன்னா ஆசிரியர்களுடைய சில பேச்சுக்கள், சில நடவடிக்கைகள் கூட அவங்களுக்கு இந்த ஸ்கூல் பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். பேரண்ட்ஸினுடைய நடவடிக்கைகளும் ஸ்கூல் பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. இதுல 2 பேருமே கொமனா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்பிக்கை ஊட்டுதல் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதாவது பிள்ளைகள் தவறு செய்யும் போது, பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்யாம இருக்குது, ஸ்கூலுக்கு பிந்தி வருது அப்படிங்கும் போது இந்த ஆசிரியர்கள் கடும் சொல் பேசக்கூடாது. கடும் சொல் பேசுறேன்னு சொன்னா அறையில வச்சு பூட்டிடுவேன், நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினா ரூம்ல வச்சு பூட்டிடுவேன், இன்னைக்கு விடிய விடிய இந்த ஒரு ஸ்கூல்லையே இருக்க வேண்டி வரும், அடைச்சு விட்டுருவேன், வீட்டுக்கெல்லாம் போக விட மாட்டேன், பேரண்ட்ஸ் எல்லாம் பேச விட மாட்டேன், இன்டர்வெலுக்கு வெளியில போக விட மாட்டேன், கரெக்டா இருக்கணும் அப்படின்னு பயம் காட்டுறது. பொதுவாக குழந்தைகளுக்கு நம்ம அதட்டுறதுக்கு சொல்றோம், ஒரு பயம் காட்டுறதுக்கு சொல்றோம், திருந்துறதுக்காக சொல்றோம் அப்படிங்கிறது இல்லை. அவங்க எல்லாத்தையுமே நம்பக்கூடியவங்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரியாக பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே குழந்தைகள் தவறு செய்யும் போது உங்களை கொண்டு போய் அடைச்சி வச்சிருவோம், இல்லாட்டி நான் அம்மா விட்டுட்டு போய்த்துருவேன், பாப்பா உங்களை எல்லாம் விட்டுட்டு போய்த்துருவோம், நாங்கள்லாம் இல்லாட்டி தான் உங்களுக்கு அருமை விளங்கும், நாங்கள்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு நாங்கள் பயம் காட்டும் போது அந்த பிள்ளைய கொண்டு ஸ்கூலுக்கு விடும்போது அந்த பிள்ளை இதை திங்க் பண்ணும், ஓ அந்த வயசுல அப்போ அம்மா விட்டுடுவோம்னு சொன்னது இது தானோ, இங்கே தான் விட்டுட்டு போகிறாங்களோ அப்படின்னு அந்த பிள்ளை ஃபீல் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம்
ஸ்கூலுக்கே போகாம வந்து என்ன செய்யும், அடம் பிடிக்கக்கூடியவர்களாக அந்த குழந்தை வந்து மாறிடும். எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளை வந்து பயம் காட்டக்கூடாது, சகஜமாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்கணும். அடுத்தது இந்த பிள்ளைகளுக்கு வந்து வீட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு டாய்லெட் இருக்கும் இல்லையா, அந்த டாய்லெட் 2 டாய்லெட் இருக்கும், 3 டாய்லெட் இருக்கும், அல்லது நம்முடைய பக்கத்தில் உம்மம்மா வீடு இருக்கும், அன்டி வீடு இருக்கும், அங்கிள் வீடு இருக்கும், பாப்பா அம்மா வீட்டுக்கு போவாங்க, உம்மம்மா வீட்டுக்கு போவாங்க. சில பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கிற ஒரே டாய்லெட்டை யூஸ் பண்ணி பழகி எனக்கு வேற இடத்துல எல்லாம் வராது, இங்கே தான் வரணும், வீட்டை போவாங்க அப்படின்ற ஒரு பிள்ளை வந்து பழகிட்டேன்னு கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் நிற்காது. அப்போ இந்த டாய்லெட் ஹேபிட் வந்து அந்த குழந்தைக்கு வந்து டாய்லெட் வந்து வேற இடங்களையும் டாய்லெட் போறதுக்கு அந்த குழந்தைக்கு நாங்கள் பழக்கணும். அப்படி பழக்கும்போது தான் இந்த ஸ்கூல் போபியா வந்து ஏற்படாது. அப்போ நாங்கள் அந்த ஸ்கூல் போகிற வயசுக்கு முன்னாடியே வந்து நம்ம போகிற இடத்துல அங்கே டாய்லெட் போகிறது பிரச்சனை, போயிட்டு வாங்க மகன் இருக்குது, ஒன்றும் பயமில்லை, தனியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் பழக்கணும். அவங்களாக வந்து ட்ரெஸ்ஸை கலட்டி அவங்க வந்து அந்த தேவையை முடிச்சுட்டு திரும்ப அவங்க சுத்தம் பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ் போடுற மாதிரி ஒரு ட்ரைனிங் நாம கொடுக்க தொடங்கணும். கொடுக்க தொடங்கி அவங்களுக்கு அந்த பயிற்சியை நாம கொடுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல எப்படி இதெல்லாம் பழக்கிறது அப்படிங்கிறாங்க. முதல்ல நாங்கள் ஸ்கூல் போடுறதுக்கு சாய்ஸ் பண்ண வயசு வந்து 3-4 வயசு, 3.5 வயசுல எல்லாம் ஸ்கூல்ல வந்து ஆரம்பிச்சிடறோம் நாம. அதுவே முதல் தப்பு. அதே வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூல் போபியா உண்டாகிறதுக்கான காரணமா இருக்குது. பொதுவாக ஒரு குழந்தை வந்து கல்வியை, அந்த புத்தக கல்வியை படிக்கிற, ஸ்கூல் போய் படிக்கக்கூடிய அந்த கல்வியை எடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் வந்து 6-7 வயசுல தான், 5 வயசுக்கு மேல தான் அது ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால நாங்க போஸ்ட் பண்ணக்கூடாது. விரும்பி பிள்ளை போகுது, மொண்டசரி போகுது, நேசரி போகுது, விரும்பி போகுதுன்னா அது வேற விஷயம். ஆனா போஸ்ட் பண்ணக்கூடாது. 7 ஆண்டா விட்டுருவோம். போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப இந்த 5 வயசு 6 வயசுங்கும் போது தானா குழந்தை ட்ரெஸ் மாத்தி யூரின் போய் அதை வாஷ் பண்ணி திரும்ப ட்ரெஸ் போட்டு திரும்ப உடுப்பு மாத்திட்டு வாரத்துக்கு உரித்த வயசாக இந்த 5 வயசு இருக்கும். அப்ப அந்த ட்ரைனிங்கை கொடுக்கணும். வேற பாத்ரூம்லையும் நாங்க என்ன செய்யணும், பழக்கக்கூடியவங்களாக நாம இருக்கணும். அடுத்தது சாப்பாடு. இந்த சாப்பாடு உம்மா தான் ஊட்டி விடணும், பாப்பா தான் ஊட்டி விடணும், உம்மா பாப்பா இருந்துதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அந்த ஸ்கூல் வயசு வரும்போது வந்து உம்மம்மாவோட சாப்பிட்றது, தனியா சாப்பிட்றது, எடுத்து சாப்பிடுங்கம்மாங்கிறது, வெளியில போனாலும் சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கிறது. அப்ப தான் சாப்பிட முடியும், எனக்கு தனியா இருந்து சாப்பிட முடியும்ங்கிற நம்பிக்கையை வந்து உண்டாக்கி, இது ஒண்ணுமே இல்லை, இது சாதாரணமான மனிதனுடைய ஒரு இயல்பு தான், தனியா சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பழக்கணும். அடுத்தது தூக்கம். வீட்டுல தூங்குறதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பகல் நேர தூக்கத்தை நல்லா குறைக்கணும் நம்ம. ஏன்னா சிலர் வந்து தன்னுடைய வேலைக்காக வேண்டியும் தன்னுடைய பிஸிக்காக வேண்டியும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை பகல் நேரத்துல தூங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் பழக்குவாங்க. இவங்க கொஞ்சம் தூங்கினா நல்லா சமைக்கலாம், தூங்கினா கொஞ்சம் உடுப்பு துவைக்கலாம் அப்படி என்று நம்ம நினைப்போம். பகல்ல வந்து ஸ்கூட்டி தூக்கம் போறது பரவாயில்ல, ஆனா இரவுல கண்டிப்பா தூங்க வைக்கணும். கண்டிப்பா இரவுல நேரத்தோட தூங்க வச்சு பழக்கணும். அடுத்தது இரவுல நேரத்தோட தூங்க வச்சு பழக்கும் போது பகல் நேரங்களை வந்து அந்த குழந்தை வந்து விழிச்சுக்கிட்டு இருக்க தூங்கும். அப்ப ஸ்கூல் விடும்போது இந்த இரவு பகல் தூக்கம் நமக்கு இல்லாம போகுதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து வரக்கூடாது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பிள்ளைய வந்து எப்பவுமே நம்மளே போய் தூங்க வைக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் போய் தூங்கம்மா என்ன வந்துடுறேன் அப்படின்னு அவங்கள தனியா பெட்ல போய் தலையை வச்சு அவங்க தனியா தூங்குறதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்கை வந்து நம்ம கொடுக்கணும். இது 3 விஷயங்கள், டாய்லெட் விஷயம், சாப்பாட்டு விஷயம், தூக்க விஷயம். இந்த 3 விஷயத்திலையும் ஏற்கனவே நாங்க கொஞ்சம் ரெடியா இருந்து அதை பழக்கணும். ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரைனிங் இருக்கணும். ஸ்கூல் போனதுக்கு பின்னால இடையில அது நிக்கிறதா இந்த காரணங்களாக இருக்கலாம். எனவே நாங்க வந்து இந்த காரணங்களா இருக்கிறதுனால இதுக்கு பிறகு வந்து நாங்க இந்த 3 விஷயத்தையும் திரும்ப ஒருக்கா புதுப்பிக்க பார்க்கணும், திரும்ப ஒருக்கா வந்து செய்யணும். அடுத்தது இந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு 7 ஆண்டு அடம் பிடிக்கும். ஒரு கட்டத்தில் இன்னைக்கு ஏலாமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஏலா அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளைய வந்து பொய் சொல்லி கொண்டே விட்டுறக்கூடாது. சரி ஸ்கூலுக்கு தானே போகல, சரி சும்மா போய் ஸ்கூலை பார்த்துட்டு வருவோம், ஒண்ணும் இல்லை சும்மா போய் சுற்றி டீச்சர்கிட்ட போய் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வருவோம், இப்படி சொல்றது.
அப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டு வருவோம் அப்படிங்கிறது. இல்லாட்டி நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் போட்டுட்டு வருவோம். இல்லாட்டி வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம், பார்க்குக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், நம்ம வந்து சும்மா சுற்றிட்டு வருவோம், மாமிகிட்ட போவோம் அப்படின்ட்டு வேற கதையை சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றது. அப்போ நம்மளோட பேச்சில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு இருந்த குழந்தைகளுக்கு நம்ம இதுக்கு பிறகு என்ன சொன்னாலும் அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வராது. இவங்க இப்படித்தான் ஏமாத்துவாங்க, இல்லை இல்லை நீங்கள் இப்படித்தான் சொல்லிட்டு கொண்டு விட்டுருவீங்க அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து என்ன செய்யாது, ஸ்கூலுக்கு போகாது. உண்மையை பேசினா சரி, உண்மையை பேசினா ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வருவோம், டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வருவோம். அப்படி என்று இல்லை, ஸ்கூலுக்கு தான் போறோம் மகன், அதுல ஒண்ணுமே இல்லை, நம்ம கொஞ்ச நேரம் ஸ்கூல்ல இருந்துட்டு வருவோம், நான் அது வந்து உங்களோட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை செஞ்சிடணும். சொல்லிட்டு இடையில வந்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு நம்ம வந்துடுவோம்னா கொஞ்ச நேரம் நின்று பார்த்தீங்களா ஒன்றும் இல்லையே, சரி இப்போ போவோம், நாளைக்கு ஃபுல் டைம் இருப்போம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த சொல் பேச்சு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அளந்து பேசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். அடுத்தது வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மற்ற அந்த அந்த சக நண்பர்கள், அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஏனைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளோட ஒரு லிங்க், ஒரு க்ளோஸ் அப்பை வந்து நம்ம உருவாக்கணும். அது ரொம்ப ஈஸி. எப்படி உருவாக்குறதுன்னா, அவங்களோட கிளாஸ்ல எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சரி, இன்னைக்கு நீங்க உங்களோட கிளாஸ்ல உள்ள எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ரூபா ட்ரோஃபி, ஒரு 20 ரூபா தான், அல்லது ஒரு 2 ரூபா ட்ரோஃபி, ஒரு 40 ரூபா, ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறது டீச்சர்ஸுக்கும் கொடுக்குற மாதிரி சின்னதா, பெருசாலாம் ஒன்றும் செய்யறது இல்லை, சின்னதாக கொடுத்து நாங்கள் மகன் உங்களோட ஸ்கூல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை கொடுத்துடுங்க, இன்றைக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு அவரை கையால் கொண்டு போய் கொடுக்க வைக்கிறது. இதில் 2 விஷயம் நடக்கும். அதாவது ஸ்கூல்ல சில பிள்ளைகள் வந்து பயப்படுறதுக்கு காரணம் வந்து ஸ்கூல்ல உள்ள மற்ற பிள்ளைகள் வந்து இந்த பிள்ளைய பயங்காட்டுறது, உருக்குறது, வேலை வாங்குறது. நீ பின்னுக்கு வா, நான் முன்னுக்கு இருக்க போறேன்னு அங்க இருக்கிற ஒருத்தன் வந்து ரொம்ப குண்டா, அவன் வந்து இவரை வந்து ஆட்சி செஞ்சு ஆளை பிறக்கிறவனா இருப்பான். அப்படி செய்யும் போது நம்ம பிள்ளை வந்து ரொம்ப பயந்து சுபாவமாக ரொம்ப சாஃப்டான ஒரு ஆளாக இருந்தா பயந்துருவான். அதுக்கப்புறம் ரொம்ப மாட்டான், நானும் ஏசுறாரு, அங்க ஒரு தாத்தா ஏசுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருவான். அப்ப அப்படியான பிள்ளைகள் சச்சயமயம் இருந்தாலும் இந்த கிஃப்ட் கொடுக்குறப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த பையன் வந்து நமக்கு ட்ரோஃபி தந்தது, அவனோட இறக்கமா இருக்கணும் என்று உளவியல் ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து வந்துடுது. அப்ப அந்த பிள்ளைகளை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு இவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆக்கி கொடுக்கறது, நண்பர் ஆக்கி கொடுக்கறது, டீச்சர்ஸுக்கும் கொடுக்கறது, டீச்சரோட நாம நெருங்க வைக்கிறோம். அது அடுத்தது டீச்சரையும் போய் தனியா சந்திக்கணும். நாங்க டீச்சர்கிட்ட போய் வந்து இந்த பிள்ளையோட நீங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆகிங்க, கொஞ்சம் பயப்படுறா பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே நடக்கிற மாதிரி டீச்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா உண்மையா டீச்சர்ஸ் மாருக்கு இதுல தெரியும், டீச்சர்ஸ் மார் பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு தாயாக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகத்தான் வந்து என்ன செய்யணும், பழகணும். அது டீச்சர் மாருக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அது ஒரு சிலர் கை விடுறாங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் போனால் அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க, இமோஷனை கவனிப்பாங்க, யாரு உற்சாகமா இருக்கிறாங்க, யாரு வந்து சோர்வா இருக்கிறாங்க, யாரு வந்து தூக்கமா இருக்கிறாங்க, அதெல்லாம் குழந்தைகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைகளை நெருங்கி அவங்கள்ட்ட விசாரிச்சு பேச்சு கொடுத்து கையில முட்டி டன் 5 அடிங்க அப்படின்னு கை கொடுக்க சொல்லி, சிரிடா அப்படின்னு சொல்லி கன்னத்துல மாறி மாறி எனக்கு நீ அடி உனக்கு நான் அடிக்கிறேன் அப்படி அந்த விளையாட்டு காட்டி அந்த க்ளோஸ் அப் டச் பண்ணி தொட்டு பேசுற க்ளோஸ் அப்ப வந்து அந்த சின்ன வயசுலயே அந்த 5 வயசுலயே நம்ம அந்த டீச்சர்ஸ் மாதிரி செய்யும் போது அந்த குழந்தை வந்து எப்ப ஸ்கூல் தொடங்கும் டீச்சரை போய் சந்திக்கணும், டீச்சர் ரொம்ப இறக்கமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாங்க என்ன செய்வோம், வருவோம். நான் அதை அழிக்காமலே வைக்கிறேன். நான் வந்து ஒயிட் போர்ட்டை வந்து அப்படியே வைக்கிற மகன் நாளைக்கு நேரத்தோட வந்து நான் வாரத்துக்கு முன்னாடி மீதியை எழுதிடுங்க ஓகே அப்படின்னு சொன்னோன்னா அவன் நாளைக்கு வந்து எழுதி டீச்சர்கிட்ட வந்து வெரி குட் வாங்கணும் அப்படின்னு அவன் என்ன செய்வான், யோசிப்பான். அப்போ அந்த டீச்சர்ஸ் மாரும் வந்து பொய் சொல்லாம, பெற்றோர்களும் வந்து பொய் சொல்லாம க்ளோஸ் நேரடியாக பேசணும், நெச்சுரலா பேசினாலே போதும் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன செய்வாங்க, தயாராகிடுவாங்க. அடுத்தது வந்து குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம பேரண்ட் வந்து திரும்ப அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு போவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஏதாவது வாகனம் செட் பண்ணிப்போம். ஒரு ஆட்டோ வச்சிருப்பாங்க, ஒரு வேன் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்கூல் சர்வீஸுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க இல்லையா.
இவங்களும் அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற போற அந்த டிரைவர்ஸோ அல்லது பேரண்ட்ஸோ என்ன செய்யணும்னா குழந்தைகளை காத்திருக்க விடக்கூடாது. கரெக்டா அந்த டைமுக்கு போய்த்திடணும். இப்போ 12 மணிக்கு ஸ்கூல் விடுதுன்னா 12 மணிக்கு முன்னதாகவே போய் வந்து வரும்போதே அந்த குழந்தைகளை வந்து கெட் பண்ணிடணும். வெஹிக்கிள் சர்வீஸ் இருக்குது, அந்த ஸ்கூல் சர்வீஸ், வேனு, ஆட்டோ, பஸ்ஸு அப்படி வச்சிருக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த டிரைவர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா அந்த அந்த பிள்ளைகள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசி ரைட் நான் நினைக்கிறேன் பார்த்து வாங்க, போட்டோ க்ளோஸ் பண்ணுங்க, அங்கிள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுதல். எல்லாம் இருங்கம்மா, எல்லாம் இருங்க, 2 பேர் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரைட் உங்க ஃப்ரெண்டு தானே அப்படி என்று சொல்லிட்டு அந்த ஃபுல் பண்றதுல வந்து அந்த அந்த வெஹிக்கிள் சர்வீஸ் செய்யறவங்க கவனமா இருக்கணும். தனிமையா குறிப்பாக அந்த பேரண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்றீங்க, நீங்கள தான் எடுக்கிறீங்கன்னா டைமுக்கு போங்க, காத்திரிக்க வச்சிடாதீங்க. வேற பிஸி இல்லை அப்படி இப்படின்னு காத்திரிக்க வச்சிடாதீங்க. அப்ப அவன் காத்துக்கு இருந்தான்னு சொன்னா பயந்துருவான். ஆஹா நம்மளை வந்து விட்டுட்டாங்க. அந்த அந்த கொஞ்ச நேரத்துல ரொம்ப யோசிப்பான். சரி பாப்பா விரல என்னமோ நடந்துட்டு நம்ம இனி தனியத்தான், யாரு நம்மளை கூட்டிட்டு போறாங்களோ தெரியாது, நம்ம எப்படி தூங்குறது, என்ன சாப்பிடுறது அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணி மனசுல அந்த பீர் வந்துடும். அந்த மனசுல அந்த பயம் வந்துடும்னா பிறகு ஸ்கூல்ல நினைச்சாலே அவனுக்கு பயம், ஸ்கூல் பேக்க நினைச்சா, எழுதுறத நினைச்சா அப்படி பயம் வரும். எனவே அந்த பிள்ளைகளை வந்து காத்திருக்க வைக்க கூடாது. இது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்தது பொய் சொல்லக்கூடாது. எப்படி பொய் சொல்லணும்? அந்த பிள்ளை ஸ்கூல்ல வச்சு கத்த தொடங்கும். நான் வீட்டை போறேன், அப்படியே வீட்டை போறேன் அப்படின்னு கத்த தொடங்கினா இந்த டீச்சர்ஸ் வந்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா அவ்வளவுதான், டீச்சர்ல நம்பிக்கை இழந்துடும். சில டீச்சர்ஸ் மாதிரி சொல்லதாங்கன்னா சரி சரி ஹலோ ரைட் அம்மாக்கு சொல்லிட்டேன் வராங்க, அம்மா வந்துடுவாங்க அப்படியே சரியா நம்பிட்டு காத்துட்டுமா வர மாட்டாங்க. என்ன டீச்சர் வரல, ரைட் திரும்ப சொல்றேன். இது வந்து ரொம்ப தவறு. அப்படி இல்லை, அந்த டீச்சர்ஸ் என்ன செய்யணும்னா மணிக்கூட்டை காட்டி 12 மணி தான் ஸ்கூல் விடும், இங்க பாருங்க இந்த கம்பி வந்து இந்த இடத்துல இருந்து மெல்ல மெல்ல வருது இல்லையா, இங்க வந்த உடனே ஸ்கூல் முடிஞ்சிடும், ஓகே நம்ம போகலாம், ஒன்னும் யோசிக்காதீங்கன்னு சொல்லணும். கத்தினா கத்தட்டும், ஆனா அந்த பிள்ளைகிட்ட உண்மையை சொல்லணும். திரும்ப கத்துவோம் டீச்சர் அப்படியேம்மா போய் என்ன வீட்டை போகலாம் பாருங்க, அரவாஸ் வந்துட்டேன்னு கொஞ்சம் தானே இருக்கேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும். அப்ப வந்து உமா கிட்ட சொல்லிட்டேன் வந்துருவாங்க, இப்ப நீங்க போகலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் விட்டுரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம அவ்வளவு நேரம் இருக்குது அப்படிங்கிறத நெச்சுரலா நாங்க பேசும்போது அந்த குழந்தைங்கள் வந்து அந்த ஸ்கூல் போபியாவிலிருந்து விடுபடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம முக்கியமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை வந்து கவுண்ட் பண்ண வைக்கிறது. சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெரிய பேப்பர்ல வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலும் 24 மணித்தியாலும் அப்படியே எண்ணி காட்டணும். இது 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி அப்படியே இந்த மணி எல்லாம் அப்படியே போட்டு 24 மணித்தியாலும் நான் இருக்குது, ஓகே ரைட். இப்போ நீங்க ஸ்கூலுக்கு எத்தனை மணி போறீங்க? 8 மணி போறீங்க. 8ல் கிளிக் பண்ணி 8 9 10 11 12 இதோட நீங்க ஸ்கூல் விட்டு வரீங்க. அப்போ அவ்வளோத்துக்கும் அப்படியே மார்க் பண்ணிட்டு அதை சொல்லணும். ரைட், இந்த ஸ்கூல் டைம்ல உங்களுக்கு விளையாட்டு இருக்கு, நீங்க இடையில சாப்பிட்ற டைம் இருக்குது, அதுல வந்து நீங்க வந்து உடற்பயிற்சி செய்யற டைம் இருக்கு, வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற டைம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு, சந்தோஷமான விஷயம், ஓகே. இப்ப அந்த வரைபடத்தை காட்டணுங்க பாருங்க. நீங்க ஸ்கூலுக்கு போறது இவ்வளவுதான், சின்ன துண்டு, ஆனா மொத்த நேரம் இவ்வளவு நேரம் நீங்க அம்மா கிட்ட இருக்க போறீங்க, பாப்பா கிட்ட இருக்க போறீங்க. அப்ப கூட எங்க இருக்கிறீங்க? வீட்டை இருக்கிறீங்க. அப்ப இதுல நெருக்கி என்ன பயம் அப்படின்னு வந்து அந்த வரைபடங்கிறது அதை செல்லமா வழங்கப்படுத்தணும். அடுத்தது அவங்களுடைய ஏம் கேட்கும், நீங்க பெரிய ஆளா என்ன ஆக போறீங்க அப்படின்னு. நான் டாக்டர் ஆக போறேன். டாக்டர் ஆகணும்னு என்ன செய்யணும்? நிறைய படிக்கணும், என்ன செய்யணும்? ஸ்கூல் போகணும். அப்படி ஸ்கூலுக்கு நீங்க வந்து படிச்சு நீங்க டாக்டர் ஆக போறீங்க, டன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் போறது ஒரு சாதாரணமான விஷயம். அது கொஞ்ச நேரம் தான், அதுல படிச்சுட்டா ஒரு பெரிய ஜொப்பு வந்துடும். நமக்கு ஒரு டாக்டர் ஆயிடலாம், ஒரு பெரிய இன்ஜினியர் ஆயிடலாம், ஒரு டீச்சர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கை வந்து நாங்கள் அந்த வரைபடம் எழுதி அப்படியே காட்டி கொடுக்கறது. இது மாதிரி எல்லாம் செய்யும் போது நம்முடைய குழந்தை வந்து ஸ்கூல் போகிறதுக்கு பயம் இல்லாம இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நம்முடைய குழந்தைகள் நல்ல தைரியம் உள்ள பிள்ளைகளாக மாறும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த அப்துல் ஹமீத் ஷரை என்கிற யூடியூப் சேனலினூடாக குழந்தை உளவியல் சம்பந்தமாகவும் ஏனைய உளவியல் ரீதியான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நாங்கள் தந்துகிட்டு இருப்போம். இந்த பக்கத்தை நீங்க
சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏனென்றா உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணின உடனே உங்களுக்கு வந்து மணி அடிச்சு இது வந்திருக்குது அப்படின்ட்டு காட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை அது இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக் கொள்ளப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.